தக் லைஃப்ல வந்து அஞ்சு வண்ண பூவே அப்படின்ற பாட்டு வந்து இன்னைக்கு எல்லாரையுமே உலுக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது கொடுக்கக்கூடிய எமோஷன் இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு டீப்பான ஒரு எமோஷனா இருக்கு. ரஹ்மான் எப்பவுமே தன்னோட பாடல்கள் வழியா சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா இந்த தக் லைஃப் படத்துல வந்த முதல் சிங்கிள் வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தலை. ஆனா இந்த பாட்டு அஞ்சு வண்ண பூவே பாட்டு வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்கா அந்த ஆல்பத்தில் இருந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே ரஹ்மானே ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, வெர்ஷன் பாடியிருப்பாரு, அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சார்லதா மணியும் ஒரு வெர்ஷன் பாடியிருப்பாங்க, அதுவும் பயங்கரமான ஒரு வெர்ஷனாக இருக்கும். கார்த்திக் நேத்தாலாம் வரிகளில் வந்து பின்னிட்டாரு அந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சார்லதா மணி யாரு அப்படின்னா ஒரு கர்நாடிக் சிங்கர். ஆக்சுவலாக அவங்க ஆஸ்திரேலியாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. சென்னைக்கு வந்து ஒரு கர்நாடிக் கச்சேரிக்காக வந்திருக்காங்க. வந்த உடனே ரஹ்மானுக்கு தெரிஞ்சது, சரி ஸ்டுடியோக்கு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டுடியோக்கு வந்து போயிருக்காங்க, காஃபிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ரஹ்மான் வந்து உள்ளே போயிருக்காரு. உள்ளே போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அசிஸ்டன்ட் வந்து சார் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே போனால் மணிரத்னம் சார், கார்த்திக் நேத்தா சார், அப்புறமா ஏஆர் ரஹ்மான் 3 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா இந்த அஞ்சு வண்ண பூவே பாடல் வரிகளை வந்து அவர் சொல்ல இவங்க எழுதி நீங்கள் தான் பாடுறீங்க போய் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஹாய் ஹலோ சொல்ல போன அவங்களை கூப்பிட்டு இந்த அஞ்சு வண்ண பூவை வந்து ஏஆர் ரஹ்மான் பாட வச்சு அவங்கள வந்து ஹிட்டாக்கி விட்டாரு. அவங்களுக்கு இதுதான் முதல் பாடலா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இவங்க முதல்ல பாடினது வந்து விஜயானண்ணியோட ஒரு மியூசிக்கில் தான். நான் அவனில்லை படத்தில் காக்க 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு தான் இவங்க ஃபஸ்ட்டு பாடினது. அதுக்கப்புறமா விஜயோட சில்லாக்ஸாக இருக்கட்டும், ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது, இந்த பாடல்கள்லாம் இவங்க பாடி ஹிட் ஆனது தான். அதுக்கப்புறமா திருமணம் என்னும் நிக்காகில் வந்து கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கும். அந்த பாட்டு இவங்க பாடினது தான். அப்புறமா மாற்றான்ல வந்து தீயே தீயே ராத்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அதுவும் இவங்க பாட்டாக தான். இப்படி குறிப்பிட்ட சில பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்து ஃபேமிலி விஷயங்கள் கவனிச்சதுனால இங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க, இனிமேல் நிறைய பாடல்களை வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம்.